ஸ்டார்ட். வெல்கம் டு நலந்தானா வியூவர்ஸ். இன்னைக்கு கடலப்பருப்பு பூரணம் வச்சு அரிசி இல்லாமல் மைதா இல்லாமல் ரவையில் செய்ய போகிறோம். அது ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கடலைப்பருப்பை எடுத்து ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதே அளவுக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு ரவை எடுத்துக்கணும். நான் வந்து அரை கப்பு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். அதனால் ஒரு கப்பு அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன். இப்போ தண்ணியில் கொதிக்க வச்சாச்சு. 2 பங்கு தண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் இதில் விட்டாச்சு. இதில் கொஞ்சம் ஓமம், சும்மா செரிமானத்துக்கு வாசத்துக்கு கொஞ்சம் ஓமம், கொஞ்சம் சில்லி ஃப்ளெக்ஸ் இருந்தால் சில்லி ஃப்ளெக்ஸ் போட்டுக்கலாம். நான் மிளகாய் பொடி போடுறேன். கொஞ்சம் எள்ளு, இதுக்கு தகுந்த உப்பு. இது ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட்லாம், டிஃபன் மாதிரியே சாப்பிட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ கொதிச்சிருச்சு. இதில் ரவையை போட்டு நம்ம உப்புமா கலர் காப்பில் கெட்டிமாக கிளறி எடுத்து வச்சுக்க வேண்டியது. கொஞ்சம் கொத்தமல்லி, நல்லா கொத்தமல்லி தலையை நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டுக்கலாம். இது மேல் மாவுக்கான இது ஐட்டம். இது மேல் மாவுக்கு இந்த ரவையை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஆனால் நம்ம அரிசி மாவில் செய்கிறப்ப மெலிசாக செய்வோம். இது அந்தளவுக்கு மெலிசாக வராது, கொஞ்சம் திக்னஸாக தான் வரும். இருந்தாலும் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் பல எள்ளு போட்டிருக்கோம், மிளகாய் பொடி, ஓமம், உப்பு, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதான் கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு பங்குக்கு 2 பங்கு தண்ணி வச்சு நல்லா அப்புறம் ஆவியில் வேற வேக விடுவோம். அதனால் சரியாக இருக்கும். கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணுமாலும் கலந்துக்கலாம். இதில் இன்னும் ஆற இன்னும் கெட்டி போட்டுரும். அப்புறம் எண்ணெயை கையில் தொட்டுக்கிட்டு நம்ம கொழுக்கட்டை மாவு மாதிரி கொஞ்சம் எடுத்து அப்படியே கப்பு மாதிரி செஞ்சு, ஆனால் கொழுக்கட்டை ஷேப்பில் செய்ய மாட்டோம். நம்ம வேணும்னா அது பண்ணிட்டு செஞ்சுக்கலாம். அப்படியே வட்ட வட்டமாக தட்டி அப்படியே புழுங்கட்டும். கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிடலாம், சரியாக இருக்கும். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ உள்ள பூரணம் வைக்கிறதுக்கு இதில் கடலப்பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு 2 பூண்டு, கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி, நம்ம கொஞ்சம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கலாம். நம்ம சாப்பரில் கூட போட்டுக்கணும்னா போட்டுக்கலாம். நான் மிக்சியில் போடுறேன். ரொம்ப நைஸாக வேணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கோர்ஸாக தான் அரைச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், இது மாதிரி கோர்ஸ் அரைச்சாச்சு. இப்போ பச்சை மிளகாய் காரம் ஏறுது. இது நல்லா 5 மணி நேரம் ஊற வச்சா கடலைப்பருப்பு நல்லா சாஃப்டாக இருக்கணும். வெங்காயம் போடல, அது அப்புறமேலு அரைச்சி முடிச்சதுக்கப்புறமேலு கொத்தமல்லியும் அதையும் போட்டு திரும்பவும் ஒரு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சாச்சு பாருங்க. இது மாதிரி இருக்கும், தெரியுதா? இதில் பெரிய வெங்காயமும் போடலாம். நான் சின்ன வெங்காயம் போடுறேன். சும்மா கொஞ்சமாக ஒரு பெரிய வெங்காயம்னா ஒரு 1/4 வெங்காயம் போட்டால் போதும். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டு இதையும் சும்மா ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்தால் போதும். அந்த மிளகாப்பொடி அதை வச்சுருக்கீங்க, ஜீரகம் மிளகாப்பொடி. அப்புறம் இதில் பாத்திரத்தில் போட்டு உப்பு அதெல்லாம் போட்டு பிசையணும். இதிலே போட்டுருங்களேன். இதுலையேவா? இது என்னன்னா, இது கொஞ்சம் வர மிளகாய் சில்லி ஃப்ளெக்ஸ் போடலாம். நான் வர மிளகாய் பொடியும் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். இந்த பொடி வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு இதெல்லாம் அப்படியே நசுக்கி வச்சது. இது உப்பு இதிலேயே போட்டுடலாம். அப்போ உப்பும் போட்டோம். பிசைதை விட இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடும்.
அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். உப்பு பிசைஞ்சிட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு நம்ம வேணும்னா கொஞ்சம் கூட கலந்துக்கிறதா கலந்துக்கலாம். இது ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். கொத்தமல்லி, ஓமம் இதெல்லாம் போடுறதுனால நல்லா வாசம் இருக்கும். மடைக்கு மாவு ஆட்டுற மாதிரியே இருக்குது. ஆமாம், கிட்டத்தட்ட அந்த டைப் தான். இதை வந்து ஆவியில் அந்த பூரணத்துக்குள்ளே வச்சு அந்த மாவுக்குள்ளே வச்சு ஒரு 15-20 நிமிஷம் வேக விடணும். அவ்வளோதான். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதுக்காக தான் செய்கிறது. ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த பாருங்கள், இப்படி செஞ்சுக்கணும். பூர்ணம் இப்படி செஞ்சுட்டு இது ஏற்கனவே ஒடி வச்சுருக்கோம். இதை உள்ளே வச்சுட்டு இதை அப்படியே மூடிடணும். இப்படி நல்லா மூடிட்டு மேலே கொஞ்சம் நம்ம வச்சு மூடிக்கலாம். அவ்வளோதான். நம்ம தண்ணி கொதிக்க வச்சுருக்குறோம். இட்லி மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆமாம், கரெக்டு. நல்லா நல்லா அப்படி வந்துடுது. 5 நிமிஷம் வேக வச்சாச்சு. அதை நாங்கள் துணி போட்டு வச்சுருக்கோம். வேணும்னா வெறும் எண்ணெய் தடவி கூட வச்சுக்கலாம். ஆனால் எடுக்கிறப்ப கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு தான் அதை எடுக்கணும். இல்லைன்னா அப்படியே ஒட்டிக்கும் அடியில். ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வேணும்னா இதில் வந்து கரம் மசாலா கூட கலந்துக்கலாம். இதில் சாட் மசாலா, கரம் மசாலா, இந்த ரவையில் கொதிக்குது இல்லையா, அப்போ கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வாசம் தூக்கலாக இருக்கும். இப்போ இதையும் தோசைக்கல்லில் லேசாக சூடு அதை சொல்லிட்டோம் இல்லை, நல்லா 10-12 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா இட்லி மாதிரியே நல்லா குண்டு குண்டுன்னு இருக்குது. இதை இப்படியே சாஸ் தொட்டு சாப்பிட வேண்டியதான். இன்னமும் வேணும்னா நமக்கு டேஸ்ட்டாக வேணும்னா தோசைக்கல்லையோ பேன்லேயோ எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மிளகாய் பொடி, எள்ளு போட்டு நல்லா வறுத்துட்டு இதை ஒன்று ஒன்றா அப்படியே போட்டு 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி கூட நம்ம சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் இதுவே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலம்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.